நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் திருச்செந்தூர் கிறிஸ்டி யூடியூப் சேனல். வணக்கம், நான் உங்க கிறிஸ்டின் பேசுறேன். இன்னைக்கு நீங்க பாக்குற வீடியோ அபர்ணா மெட்ரிகுலேஷன் அண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல ஸ்கூல்ல வந்திருக்கோம் அப்படின்றத சொன்னோம். யாருன்னா நாங்க ஸ்கூல் எல்லாரும் சேர்ந்து ஃபேமிலி எல்லாரும் ஒருத்தவங்க வருவாங்க. அப்படிதான் நானும் இல்லை, என் மாமா பொண்ணோட சேர்ந்து வந்திருக்கேன். அதான் நீங்க இப்ப பாத்தீங்க. இப்ப என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். மெர்சி வந்து மாமா பொண்ணு மெர்சி. நிறைய பேர் வந்து ஏற்கனவே வீடியோஸ்லேயே 2-3 வீடியோஸ்ல நாங்க சேர்ந்து போட்டிருக்கோம். அதே சமயத்துல வாட்ஸ்அப் பார்க்கறதுக்கு அடிக்கடி வந்து ஸ்டேட்டஸ்ல பார்த்துருக்கீங்க. அந்த வீடியோ தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இங்கே நாங்க ஸ்கூல்ல பார்க்குற ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வீடியோவோட சேர்ந்து நீங்க பார்க்குறீங்க. வாங்க பார்க்கலாம். பரமக்குறிச்சியில இருந்து 3 ஸ்கூல் பஸ்ல கொல்லிமலைக்கு ஸ்கூல் டூர் போயிட்டு இருக்கோம். அந்த இடத்த போய் ரீச் பண்ணிட்டோம். கொல்லிமலையில இந்த இடத்துல தான் நாங்க இப்போ தங்க போற இடம். ஸ்டூடெண்ட்ஸு, ஸ்டாஃபு, அப்புறம் வீட்டில் இருந்து வந்தவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த இடத்துல தான் இருக்க போறோம். இப்போ ஸ்கூல் பஸ்ஸஸ்லாம் இடத்த வந்த பிறகு எல்லா இடத்துலையும் நிப்பாட்டி வச்சு அதுக்கப்புறம் நாங்க எல்லாரும் அங்க இருந்து தூரத்துல பிரயாணம் பண்ணி வந்ததுனால எல்லாரும் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு அதுக்கப்புறம் திருப்பி சுத்தி பார்க்க வேண்டிய இடங்களுக்கு போறோம். ஃபர்ஸ்ட் பார்க்கணும் அப்படின்ற நினைச்சிருக்குது அருவியில வந்து சாப்பிட்டு முடிச்ச பிறகு போகணும் அப்படின்னு இருக்கும். அருவியில போயிட்டு இங்கே குளிச்சிருந்தாலும் அங்க போய் குளிக்கிறவங்க சில பேர் வந்து குளிக்கணும் அப்படின்னு இருப்பாங்க. நான் மைக் கொண்டு வராதனால சில இடங்கள்ல அவங்க வாய்ஸ் நல்லா கிளியரா கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது போக மைக் இல்லாதனால சில அந்த இடத்துல நின்று பேசக்கூடாதுன்னு வச்சிருக்கேன். வந்து அதுக்கப்புறம் பிறகு வாய்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ பக்கத்துல நாங்க இருக்கிற ஸ்டே பண்ணிருக்கிற இடத்துக்கு பக்கத்துல உள்ள வீட்டுல உள்ள செடிகள் தான் இப்ப காமிக்கும். அவங்க வீட்டுல வந்து இதெல்லாம் சப்பாத்தி, அப்புறம் நிறைய ரோஸ் செடி எல்லாம் வச்சிருந்தாங்க. அங்க பொறுத்திருக்கு நிறைய மரங்கள் செடிகள் எல்லாமே அழகா பச்சை பசேர்னு அழகா வளர்ந்துருக்கு. அந்த ஏரியாவே அப்படிதான். தண்ணியே ஊற்றவே தேவையில்லை. தண்ணி ஊத்தாமே தான் இப்ப காமிக்கிற செடிகள் கூட தண்ணியே அவங்க வீட்டுல ஊற்றவே இல்லை. நாங்க நல்லா எப்படி பார்க்க முடியும். தண்ணி ஊத்தாமே அழகா செடிகள்லாம் அழகா வளர்ந்து நல்லா பூவெல்லாம் அழகா பூக்கள்லாம் பூத்திருக்கு. பார்க்க ரொம்ப அழகா இருந்துச்சு. இது பக்கத்துல இருக்க காம்பவுண்ட்ல தான், அவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க காம்பவுண்ட்ல நாங்க தான் ஸ்டே பண்ணிருக்கோம். ஸ்கூல் பஸ்ஸஸ் எல்லாமே கிளம்புறதுக்கு முன்னாடி இப்ப ரெடி ஆக்கிட்டு இருக்காங்க. இப்போ நாங்க வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் போயிட்டு வந்து அப்புறம் நைட் வந்து வாக்கிங் போற வந்து எடுக்கிற வீடியோ தான் இது. நைட் எல்லாரும் சேர்ந்து அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தூரத்துக்கு வாக்கிங் போயிட்டு வந்த பிறகு இப்போ காலையில வந்து சாப்பிட்டு போகல, அது மாதிரி மத்தியானம் சாப்பிட்ட பிறகு நைட்டு வந்து இப்போ சாப்பிட்றதுதான் இப்போ வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். நைட்டு ஸ்கூல் சார்பாக அங்கே கொடுத்த சாப்பாடு தான். இட்லி வந்து லைன்ல இருந்து இப்போ வாங்கியிருக்கு 3 இட்லி. அதுக்கப்புறம் வாங்கினதுக்கு அப்புறம் எவ்வளவு நாள் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். நான் வாங்கினதுக்கு அப்புறம் எங்க மாமா பொண்ணு என் கூட வந்திருந்தா, அவளும் வாங்கிட்டு இருக்கா. இப்போ இட்லி வாங்கிட்டு நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இப்போ பக்கத்துல வந்து சாப்பிட போறோம். அது ஃபர்ஸ்ட் டே நாங்க வந்த நாளுக்குள்ள வீடியோ தான் இப்ப பார்த்துட்டு இருக்கீங்க. வெள்ளிக்கிழமை சாயங்காலம் கிளம்பி இப்ப நாங்க கிளம்பி போறது, அங்க போய் சேர போறது செவ்வாய்க்கிழமை தான். இப்ப வாங்கி வச்சு சாப்பாடு வாங்கிட்டு சாப்பிட போறோம். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து அவங்களும் வாங்குறதுக்காக வந்து லைன்ல நிற்காங்க. இதெல்லாமே செக் பண்ணிட்டு இருக்காங்க. கரஸ்பாண்ட் சார் எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் சரி வர நாங்க வாங்குறது சாப்பிட்றோமா அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நாங்களும் ஒரு இடத்த தேடி இப்போ உட்கார போறோம். எங்களா நீங்க வந்து இந்த வீடியோ மூலமாக நாங்க டூர் போனதை நீங்க பாக்கீங்க. இப்ப அடுத்த நாள் வந்து நீங்க பாக்குறது இப்ப அடுத்த நாள். நாங்க அடுத்த நாள் வந்து காலையில சாப்பிட்டுட்டு இப்போ இன்னும் சுத்தி பார்க்க போற இடத்துக்கு போறோம். இப்ப கரஸ்பாண்ட் சார் நின்று எங்க எல்லாருமே வந்து கைட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் காலைல சாப்பிடணும், சரிவர சாப்பிட வைக்கிறதுக்கும் சரிவர சாப்பாடு அரேஞ்ச்மெண்ட் இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கும் நின்று பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப அதை நாங்களும் கூட ரெடியாகி சாப்பிட்றதுக்காக முதல்ல சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் காலைல சாப்பிட்டுட்டு பார்க்க வேண்டிய இடங்களுக்கு போறக்கா இருக்கும். இது வந்து நாங்க ஸ்டே பண்ணி இருக்கிற அந்த அதுக்குள்ள இருக்கிற அந்த காம்பவுண்ட்ல இருக்கிற இடம் தான் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது. நாங்க நின்றுட்டு இருக்கும்போது இப்போ நாங்க எங்க நடந்து பார்க்கோம். கல்யாண மாப்பிள்ளை பொண்ணு வந்திருந்தாங்க, வெளியே வந்திருக்காங்க. வெளியே வந்து காம்பவுண்ட் கூட நிற்காங்க. நாங்களும் நின்று பார்த்துட்டு இருக்கோம். டான்ஸ் ஆட சொல்லி அவங்களும் ஆடிட்டு இருக்காங்க. இங்க எங்க ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கெல்லாம் நின்றுட்டு இருக்கனால அவங்க எங்களை ஆட சொல்லி கூப்பிட்டாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே நாங்க வரல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாங்க வந்து அவங்க ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்க அதை பார்த்துட்டு இருக்கோம். நீங்களும் சேர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க. பொண்ணு மாப்பிள்ளை அவங்களும் கூட அந்த டான்ஸு அப்புறம் எல்லாம் சுற்றி நாங்கெல்லாம் இருக்கிறத பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அதே போல அவங்களையும் ஆட சொல்ல முடியும். அவங்களும் அந்த கார்ல நின்றுட்டே அழகா டான்ஸ் ஆடினாங்க.
இப்பவும் கூட அவங்க பின்னாடி அவங்க வந்த கார் எல்லாமே வண்டிகள் வர்றதுக்காக நாங்க இருக்கிற இடத்துக்கு வெயிட் பண்ணாங்க. இப்ப பார்த்துட்டு நாங்க திருப்பி கிளம்புறோம். வெளியே நின்று பார்த்துட்டு இருந்தோம் பொண்ணு மாப்பிள்ளையை பார்த்ததுக்கு அப்புறம் இப்போ உள்ள கிளம்பியாச்சு. உள்ள எல்லாரும் வந்து சீட்டு விளையாடுறாங்க. உள்ள வந்த பிறகு ரெடி ஆனதுக்கு அப்புறம் உள்ள வீடியோ தான் இது. பின்னாடி எல்லாருமே வந்து சீட்டு விளையாடுறதுக்காக ரெடியா இருக்காங்க. எல்லாரும் ஹாய் சொல்லுங்க. எல்லாரும் கவராளி எல்லாரும் பின்னாடி இந்த ரூம்குள்ள கேர்ள்ஸ் என்னெல்லாம் பண்றாங்க ஸ்டூடெண்ட்ஸ்னு விசிட் பண்ண போறோம். அப்புறம் வெளியே வந்து பார்க்கணும். வெளியே பையங்கள்லாம் ஜாலியா ஊஞ்சல் ஆடுறதுக்கும் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அதையும் ஒரு வீடியோ நம்ம இப்ப ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். அழகா வந்து சந்தோஷத்தோட வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. டூர்ல அவங்களுக்கும் நேரம் போனதே தெரியல, அவங்கள பாக்குற எங்களுக்கும் வந்து நேரம் போனதே தெரியல. அதே மாதிரி இந்த வீடியோ வாட்ச் பண்ற எங்களுக்கும் கண்டிப்பா வந்து நீங்களும் எங்களோட இந்த டூர் வந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். இப்ப அதான் பார்த்துட்டு இருக்கீங்க. டான்ஸ் பாட்டு அப்படி விளையாட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பச்சை கலர்ல இருக்கும். மாறாதா அது என்ன கலர்ல இருக்கோ அது கலர் மாறிக்கணும். நாங்க ரூம்ல இருந்து வெளியே வந்து எல்லாரும் சேர்ந்து நடந்து போயிட்டு இருக்கோம். இப்ப அததான் பாக்கீங்க. அப்புறம் எல்லாரும் சேர்ந்து போட்டோஸ் அப்பப்ப அந்த இடத்துல எடுக்கணும். அப்புறம் குரூப்பா சேர்ந்தும் ஸ்கூல் சார்பா எடுத்தோம். இப்போ அதுக்கப்புறம் நாங்க எல்லாரும் பார்க்க போறது இதுல பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் போர்டுல ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி, அதாவது வாட்டர் ஃபால்ஸ்க்கு போறோம். நம்மளும் நீர்வீழ்ச்சிக்கு சரி போலாமா அப்படின்ட்டு நடந்து போயிட்டு இருந்தோம். ஆனா பார்த்தா 1000 படிகளுக்கு மேல தாண்டி நம்ம நடந்து போக இருக்கிறதுனால பாதி இடங்களுக்கு மேல போன பிறகு கஷ்டமா இருக்கு. அதனால டயர்டா இருக்கனால இதுக்கப்புறம் போல. என் மாமா பொண்ணு என் கூட நான் இருந்தனால இருந்துட்டேன். இப்போ இந்த கூண்டுக்கு அப்புறம் நான் போல. இதுக்கப்புறம் வீடியோ ஷூட் பண்ணேன். அப்புறம் சுத்தி இருக்க இடங்களை வீடியோ ஷூட் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் நாங்க அத்தைகிட்ட வீடியோ கால் பேசணும். அப்புறம் போட்டோஸ் நாங்க 2 பேரும் சேர்ந்து எடுக்கிறோம். அப்படி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம் இந்த இடத்துல இருந்து. இதே மாதிரி சில பேர் ஃபுல்லா போக முடியாதவங்க இருக்காங்க. இப்போ மகமா பொண்ணு அத்தைகிட்ட வீடியோ கால் வந்து இப்போ சுத்தி இருக்க இடத்தை எடுத்ததுக்கப்புறம் இப்போ பேச போறேன். ஹாய் சொல்லுங்க. ஹாய் ரம்யா. உங்களுக்கு 1000 படிகளுக்கு மேல தாண்டி நடந்து நீர்வீழ்ச்சி போய் பார்க்கலனாலும் உங்களுக்காக இந்த வீடியோவும் சேர்ந்து ஆட் ஆயிருக்கு. எப்படி அப்படின்னா இதுல எல்லாரும் போயிருப்பாங்கல்ல, போனதுல ஒரு ஸ்டூடெண்ட் எனக்கு அனுப்புனதை இந்த வீடியோட சேர்த்து ஆட் பண்ணிருக்கேன். அவங்க போய் அந்த நீர்வீழ்ச்சி பார்த்தது, கரஸ்பாண்டன்ட் சார் அவங்க எல்லாருமே கைட் பண்ணது, இந்த மாதிரி விஷயங்கள் சுத்தி இருக்க இடங்கள் அது கீழே என்ன இருந்துச்சு அதெல்லாம் அனுப்பியிருந்தாங்க. அதையும் ஆட் பண்ணிருக்கேன். இப்ப நானும் மாமா பொண்ணும் சேர்ந்து வீடியோஸ் போட்டோஸ் அப்படிலாம் அங்க வந்து எடுத்துட்டு இருந்தே இருக்கு. அவங்க வர முன்னாடி உள்ள சமயத்துல நாங்க அந்த வெயிட் பண்ண இடத்துல எடுத்த வீடியோ தான் இப்ப பாத்துட்டு இருக்கீங்க. பின்னாடி சதீஷ்னு ஒரு சார் அதே ஸ்கூல்ல ஒர்க் பண்ற சார் இருக்காங்க. அப்புறம் பின்னாடி 2-3 ஸ்டூடெண்ட்ஸ். அதெல்லாம் நாங்க நீர்வீழ்ச்சி பார்த்ததுக்கு அப்புறம் இப்ப வெளியே வந்துட்டோம். வெளியே சுத்தி இருக்க இடம் தான் இது. நீர்வீழ்ச்சிக்கு போறதுக்கு முன்னாடி உள்ள வெளியே இடங்கள் இதுதான். இந்த இடத்த தாண்டி தான் நாங்க உள்ள போயிருந்தோம். அப்ப போயிட்டு வந்த பிறகு வெளியே எடுத்திருக்கேன். சுத்தி இருக்க இடங்கள்ல சின்ன சின்ன கடைகள் இருக்கு. அந்த இடங்கள்ல உள்ள கதையில என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லி நேர்ல போய் பார்க்கலாம். அதை தான் இப்ப நடந்து போயிட்டு இருக்கோம். ஏற்கனவே உங்களுக்கு உள்ள என்ட்ரு ஆகும்போது வெளியே பார்த்துருப்பீங்க. நிறைய குங்குமம் அப்படிலாம் கலர் கலரா இருந்து அதுல ஒரு கலர்ல உள்ள குங்குமம் மட்டும் வாங்கிட்டு இப்போ ஃபேன்சி ஸ்டோர்க்குள்ள போறேன். அதுல வாங்கினது வந்து பச்சை கலர்ல வாங்கினேன். இப்போ ஃபேன்சி ஸ்டோர்ல ஒவ்வொரு செயின் என்னதான் நிறைய நம்மகிட்ட இருந்துச்சுனாலும் போன இடத்துல ஏதாச்சும் ஒரு பர்ச்சேஸ் பண்ணா கொஞ்சம் நல்லா அந்த மாதிரி இருக்கும். அங்க உள்ள இது
அதான் இப்போ பார்த்துட்டு இருக்கேன் என்ன வாங்கலாம் அப்படின்னு சொல்லி. சின்ன செயின் மேட்சா போடுறதுக்கு வளையல் அப்படி இப்படின்னு இருக்கு. என்ன வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பொதுவாக கடைக்கு போனாலே ரொம்ப நேரம் எடுக்கும். அதுதான் இப்போ என்ன வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கேன். இதுலயும் கூட நிறைய பொருள் வாங்கல, இருந்தாலும் எங்க மாமா பொண்ணு ஒரு 3 செயின் போல எடுத்தா, 2 செயின். அதுக்கப்புறம் நானும் கூட வளையல் ஏற்கனவே இருந்தாலும் கலரா உள்ள வளையல் எடுத்தேன். இப்போ மாமா பொண்ணு எடுத்துட்டதுக்கப்புறம் நானும் எடுத்தப்பறம் எல்லாரும் சேர்ந்து இப்போ வந்து நாங்கள் அந்த இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ வந்ததுக்கப்புறம் இப்போ சாயங்காலம் இப்போ நடந்து போயிட்டு இருக்கோம். சாயங்காலம் எப்பவும் போல வாக்கிங் மாதிரி எல்லாரும் போகும்போது நாங்களும் சேர்ந்து நடந்து போயிட்டு இருக்கோம். என்னுடைய மாமா பொண்ணு, நான், அப்புறம் அதே ஸ்கூல்ல அப்புறம் நான் ஸ்கூல்ல உள்ள வேல்குமார் அண்ணன் எல்லாரும் சேர்ந்து நடந்து போயிட்டு இருக்கோம். சரி, எல்லாரும் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் திருப்பி கோயிலுக்கு போறவங்க போகலாம் சிவன் கோயிலுக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் போறவங்களோட சேர்ந்து நானும் சேர்ந்து சிவன் கோயிலுக்கு போனேன். அங்க பிரசாதம் அப்படி இப்படின்னு சாமியை சுற்றிய சிலைகள் எல்லாமே அருமையா இருந்துச்சு. நல்ல பெரிய கோயில். இந்த கோயில் தான் இப்போ உங்கள்கிட்ட காமிச்சிட்டு இருக்கேன். இங்க நாங்க வந்து கோயிலுக்கெல்லாம் போகும் சமயத்துல நிறைய பேர் வந்திருந்தாங்க, நிறைய பக்தர்கள் எல்லாருமே வந்திருந்தாங்க. ரொம்ப நேரம் நல்லா சாமி கும்பிடுறதுக்கு மனசுக்கு நல்லா இடமாக நல்லா அருமையா இருந்துச்சு. வெளியே வந்த பிறகுதான் உங்களுக்கு இப்போ எடுத்து திருப்பி வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். அப்புறம் கோயிலுக்கு முன்னாடி இருந்து எனக்கு வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக எடுத்துருக்கேன். வாய்ஸ் தனியா கொடுக்கறது எதுக்கு அப்படின்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் வந்து கொண்டு போல அந்த மைக் எதுவும் கொண்டு போக, 3 மைக் கொண்டு ஆனால் கொண்டு போல. அதனாலதான் இப்போ உங்களுக்கு வாய்ஸ் தனியா எடுத்து கொடுக்கேன். நான் ஜஸ்ட் நின்னேன். அது ஏன்னா வெளியே வச்சு எடுக்கும் போது நம்மளுக்கு மைக் இருந்தாலும் சத்தமா இருந்த மாதிரி கேட்கும். இல்லை அப்படின்னா நம்ம வெறுமனே பேசணும் அப்படின்னா நான் பேசுறது கேட்காது. அதுக்காக தான் தனியா வாய்ஸ் கொடுக்கேன். இப்போ வெளியே கோயிலுக்குலாம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் திருப்பி வந்து பர்ச்சேஸ் பண்றாங்க பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது ஆசைப்பட்டது வாங்கணும் அப்படின்னா போனா போய்க்கலாம். அதுக்காக திருப்பி போயிருக்கோம். அதுலதான் மாமா பொண்ணு, நான், அப்புறம் அதே ஸ்கூல்ல உள்ள அப்புறம் ஸ்கூல்ல உள்ள வேல்குமாரன் எல்லாம் போனோம். போற சமயத்துல ஐஸ் இருந்துச்சு, ஐஸ் வந்து வாங்கி சாப்பிட்டோம். நாங்க ஐஸ் சாப்பிட்டு தங்கி இருக்கிற இடத்துக்கு நாங்க நடந்து போயிட்டு இருக்கோம். அது ரொம்ப கிட்ட இருக்கு. 5 மணி பூ தானே? 5 மணி பூ தானே, கொஞ்சம் கிட்ட எடுங்க. நடந்து போற வழியில தான் அந்த 5 மணி பூ இருந்துச்சு. அதுல கொஞ்சம் விதைய 2-3 விதைய எடுத்து இப்போ எங்க போகணும் அப்படின்னா வண்டியில அந்த சிட்டினுடைய வியூவை தான் பார்க்க போனோம். நேரில் நல்லா தெரிஞ்சு லைட்ஸ் எல்லாம், இப்போ வீடியோல அவ்வளோ தெரியல. சரி, இப்போ நாங்கள் அதே இடத்துக்கு வந்துட்டோம். நாங்கள் தங்கியிருந்த இடத்துக்கு இருட்டு டைம்ல எடுத்த வீடியோ, அதாவது நாங்கள் கிளம்ப முன்னாடி எடுத்தது, அதுக்கப்புறம் எல்லாமே இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நாங்கள் நைட் சாப்பிட போகிறோம். நைட் அதே இடத்துல தான் எப்பவும் போல ஸ்கூல் சார்பாக தான் அங்கே நைட்டுக்கு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. எல்லாரும் இப்போ சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ தான். அந்த இடத்த வந்து உங்களுக்கு எடுத்திருக்கேன். இப்போ வரிசையில் போய் எப்பவும் போல நின்னாச்சு. நானே மாவு போனும் வாங்கி சாப்பிட போயாச்சு. தோசை இல்லைன்னா இட்லி எதுனாலும் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். நம்மளுக்கு வந்து சரி நம்ம தோசை வாங்குவோம்னுட்டு தோசை வாங்கிட்டோம். நானும் என் மாமா பொண்ணு வாங்கிட்டு எப்பவும் போல நாங்கள் ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்றதுக்காக நாங்கள் வந்து இப்போ கிளம்பி போய் உட்கார போகிறோம். அதுக்கப்புறம் நாளைக்கு என்ன எடுக்கும் அப்படின்றத பாருங்கள். நிறைய வீடியோஸ் வந்து ஏற்கனவே தப்ஸ் அப்படி இப்படின்னு எடுத்திருக்கனால அதில் ஃபோன் மெமரி வந்து ஃபுல்லாகிட்டு நிறைய ஸ்பேஸ் இல்லை அப்படின்ட்டு இருக்கிறதுனால நிறைய முதலே யோசிச்சிருந்தா கொஞ்சம் டைம் இருந்தா அதை ஒரு பென்ட்ரைவ்ல தனியாக இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் எடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் வீடியோ கிளிப்பிங்ஸும் உங்களுக்கு சேர்ந்து ஆட் ஆயிருக்கும். அது காரணத்தினாலதான் நிறைய பண்ண முடிஞ்சில்ல. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வச்சிருக்கிறதுக்கு அது ஒரு ரீசன். அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லணும் அப்படின்னா, மைக் வந்து அவசரத்துல கொண்டு போகாதனாலையும் பவர் பேங்க் அதான் அவசரத்துல கிளம்பி வந்து நம்ம எப்பவுமே வந்து எல்லா இதுவும் கரெக்டா பேக்கிங்லாம் கரெக்டா வராது. அந்த காரணத்தினாலதான் சரி நம்ம தோசை வாங்கி வச்சு நம்ம வேலையை பார்ப்போம். இப்போ வந்து முதல் வேலை அப்படின்னா நம்ம சாப்பிட போறோம். எல்லாம் வாங்கிட்டு இப்போ வந்து ஒரு இடத்த மேலே பார்த்துட்டு எப்பவும் போல நாங்கள் 2 பேரும் உட்காந்து சாப்பிட போறோம். சரி சாப்பிட்டாச்சு பிறகுதான் அடுத்த நாளுக்கு நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போயிடலாம். இது இடையில நாங்கள் அந்த வாட்டர் ஃபால்ஸை போயிருக்கவங்க அனுப்பின வீடியோ கிளிப்பிங்ஸ் தான் இது. நம்ம அந்த பக்கமே போல 2 நாளுமே வாட்டர் ஃபால்ஸுக்கு போகும்போது போல முதல் நாளும் போயிருந்தாங்க. கிளம்புனா வந்து அப்பவும் போல டிரைவர் ஜெயன் சார் அழகா பண்ணாங்க. அதை நாங்கெல்லாம் கேட்டுட்டு இருக்கோம். நல்லா என்ஜாய் பண்ணி வச்சுட்டு செம்மையா போச்சு. போனதே 6ஆம் தேதி கிளம்பி 9ஆம் தேதி
இப்போ காலைல சாப்பாடு இப்போ கிளம்புற அன்னைக்கு உள்ள சாப்பாடு நாங்கள் சாப்பிட போகிறோம். ஆளாளுக்கு எல்லாரும் இட்லி வாங்கிட்டு இருந்தாங்க. நாங்களும் போய் வரிசையில் நின்று தட்டு எடுக்கும். தட்டை எடுத்துட்டு நானும் மாமா போனோம். எங்களுக்கு தேவையான இட்லி ஆளாளுக்கு 2 3 அப்படின்னு வாங்கிட்டு இப்போ சாப்பிட போகிறோம். வரிசையில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எல்லாருமே வந்து எல்லாம் நின்று இப்போ வாங்கிட்டு இருக்காங்க. அவங்களா நாங்களும் இப்போ வாங்கி இப்போ எப்பவும் போல ஒரு இடத்த பார்த்துட்டு உட்காந்து சாப்பிடுவோம். மேலே இட்லி வச்சாச்சு. அதுக்கப்புறம் சட்னி சாம்பார் வேணும்ல, அதனால சாம்பார் வாங்கிட்டு இருக்கோம். சாம்பார் வாங்கிட்டு அப்புறம் அடுத்தது சட்னியும் பக்கத்தில் வந்து ஊற்றுறாங்க வேல்குமார் அண்ணா. அதையும் வாங்கிட்டு இப்போ நானும் என் மாமா பொண்ணும் 2 பேரும் சேர்ந்து போகிறோம். அதுக்கு முன்னாடி ரவை உப்புமா அதையும் சேர்த்து வாங்கிட்டு ஏதாவது ஒரு மரத்தடி நல்ல சூப்பரான இடத்த பார்த்து இப்போ நடந்து போயிட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் எங்களோட இருக்கிறது என்னுடைய மாமா பொண்ணோட இருக்கிறது முருகன் அண்ணா. அவங்க தான் இருக்காங்க. கரஸ்பாண்ட் சாருடைய ஃப்ரெண்டு, ஸ்கூலில் படிக்கும்போது உள்ள ஃப்ரெண்டு. எங்கள் கூட சேர்ந்து இப்போ வீடியோ ஃபோட்டோஸ் வந்து எடுக்காங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த குரங்கு குப்பை தொட்டியில நாங்கள் பிளேட்டை போட்டு இப்போ எல்லாரும் குரூப்பாக ஃபோட்டோ எடுக்க போகிறோம்னு சொல்லி கூப்பிட்டதுனால சரி நடந்து போயிட்டு இருக்கோம். நானும் என் மாமா பொண்ணும் குரூப்பாக ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. அங்கே கரஸ்பாண்ட் சாருடைய அப்பா டாக்டர் பிச்சுமணி MBBS சார் அவர்கள் அவங்கள உட்கார வச்சாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கரஸ்பாண்ட் சார் எல்லாரையும் கூப்பிட்டு இருக்காங்க. எல்லாரும் வந்து நின்னதுக்கப்புறம் ஃபோட்டோ எடுக்கணும். அதுக்கு அதே சமயத்தில் சார் ஒரு சின்ன ஸ்பீச் கொடுக்க போகிறாங்க. ஸ்பீச் கொடுத்ததுக்கப்புறம் நாங்கள் இங்கேருந்து திருப்பி கிளம்பி போக போகிறோம் பார்க்குக்கு. ரூம்ல போய் எல்லா திங்ஸும் எடுத்துட்டு அப்புறம் திருப்பி பஸ்ல வச்சுட்டு அப்புறம் இந்த பூங்காவுக்கு போறோம். படகு இல்லம் அப்படின்றதுக்குள்ளேயே பூங்கா இருந்துச்சு. எல்லாரும் அவங்கவுங்க வந்ததுக்கப்புறம் போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. வைஸ் பிரின்சிபால் மேம் எல்லாரும் ஸ்டூடெண்ட்ஸை கவனிச்சிட்டு இருக்காங்க. இப்போ அதை தான் பாக்கீங்க. தூரத்துல என்ன சத்தம் அப்படின்னா போட் வர சத்தம் தான் கேட்குது. எல்லாரும் வந்து போட்ல சவாரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க போலாம். இந்த போட் ரெடியா இருக்கு. 3 போட்ல ஏற போறாங்க. நாங்க எப்பவும் போல வழக்கம் போல போட்டோஸ் வீடியோஸ் அதான் எடுத்துட்டு இருக்கோம். எல்லாரும் கிளம்புறவங்க ஸ்டூடெண்ட்ஸ் சில பேர்லாம் இப்போ ஏற போறாங்க. அதான் பாக்கீங்க. இந்த சமயத்துல இடையில நான் என்ன சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன்னா, இந்த டூரை அரேஞ்ச் பண்ண ஸ்கூல் நிர்வாகத்திற்கும் கரஸ்பாண்டன்ட் சார் மிஸ்டர் ராஜ்குமார் சார் அவர்களுக்கும், பிரின்சிபால் மேடம் மிஸ்ஸஸ் கிறிஸ்டினா கீதா மேடம் அவர்களுக்கும், வைஸ் பிரின்சிபால் மேடம் மிஸ்ஸஸ் மேரி பிரபா மேடம் அவர்களுக்கும், ஸ்டூடெண்ட்ஸ் சார்பாக, டீச்சர்ஸ் சார்பாக, பேரண்ட்ஸ் சார்பாக மற்றும் டூருக்கு வந்திருந்த அனைத்து விருந்தினர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். போட்ல ஸ்டூடெண்ட்ஸ் வீட்டில் உள்ளவங்க அப்படி எல்லாரும் இந்த 5 பேர் அப்படி போல போகலாம். அப்படி இருக்க சமயத்துல 4-5 பேர் போகலாம். இப்போ உட்காந்து வச்சு இவங்க எல்லாம் கிளம்பி போறாங்க. நம்ம இப்போ போல இங்க இருந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கும் இப்படி போகலாம். ஆனா நம்மளுக்கு அப்படிலாம் சின்ன வயசுல இருந்து போனதில்லை போட்ல எல்லாம் உட்காந்து. சரி இருந்தாலும் எனக்கு ஒரே விஷயம் எதுக்கு ஆசையா இருந்துச்சு அப்படின்னா, நம்ம டப் ஸ்மாஷ் எடுத்துக்கலாம். என்னன்னு சொல்ல போனா பாட்டு சினிமாவில் பார்த்தவங்களுக்கு தெரியும். 2-3 சாங்ஸ் வந்து இந்த போட்ல போற மாதிரி அப்படிலாம் இருக்கு. அந்த மாதிரி பாட்டு எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி போட்ல போய் எடுக்கலாம். இருந்தாலும் இன்னொரு சிரமம் இருக்குன்னா, நம்மளே தான் காலால மிதிச்சு எந்த போகணும் போட்டு அப்படின்னாங்க. அது ரொம்ப கஷ்டம். அதனாலதான் சரி அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா, சரி பண்டம் வாங்கலாம். அது பக்கத்துல ஒரு போட்டு இருந்து போட் போறாங்கல்ல, அந்த சமயத்துல இங்க பண்டம் அவங்க வந்து வித்துட்டு இருந்தாங்க. சேல்ஸ் பஜ்ஜி என்னது நம்ம சொல்றோமோ சொன்னதுக்கு அப்புறம் போட்டு தருவாங்க. அதுதான் இப்போ வந்து சேல்ஸ் பண்ற இடத்துல நம்ம சரி பலாப்பழமாவது வாங்குவோம் அப்படின்னு சொல்லி போய் நின்னோம். எனக்கு பலாப்பழம் தான் ரொம்ப பிடிக்கும், அது வாங்கலாம்னு போய் நின்னோம். ஆனா ரொம்ப கூட்டம். அங்க நம்ம போயிருந்த எல்லாருமே வாங்கிட்டு இருந்ததுனால டக்குன்னு நம்மளுக்கு உடனே தாரம்னாங்க. கடைசி தருவாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நம்மளால டக்குன்னு கேட்டு வாங்கி அப்படிலாம் பழக்கம் இல்லையா, அது நேரம் சரி வேண்டாம் நம்ம பலாப்பழம் ஊர்ல போய் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு வந்துட்டோம். இப்போ திருப்பி யாரெல்லாம் போறாங்க அப்படின்றத பார்ப்போம் அப்படின்ட்டு பலாப்பழம் வாங்காம நாங்க இப்போ நின்று யாரெல்லாம் போறாங்கன்னு பார்த்தோம். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வீடியோ எடுக்க சொன்னதுனால இப்போ அவங்கள எடுத்துட்டு இருக்கோம். அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் போட்ல போறதே எங்களையும் சேர்த்து யூடியூப்ல காமிக்கிறதுக்காக எடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டு பாடிட்டு போறத கேட்டதுனால இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துட்டு இருக்கோம். இங்க பாடு மனோஜ், இங்க பாடு இப்போ முன்னாடி பார்த்து மனோஜ் பிரபா அப்புறம் எல்லாம் இப்போ போயிட்டு இருக்காங்க. எங்களுக்கு அப்படி நம்மளுக்காக எல்லாத்துக்கும் சேர்த்து ஹாய் சொல்றாங்க. அபர்ணா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல இருந்து வந்ததுல கொல்லிமலையில படகு இல்லம் அப்படின்ற இடத்துக்கு வந்திருக்கோம். இங்க உள்ள இடங்கள்ல நிறைய இடங்கள்ல பார்த்துருக்கோம். அது போக இப்போ அந்த பார்க்லயும் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி வீடியோல வந்து நீங்க ஆட் பண்ணிருக்கீங்க பார்த்துக்கோங்க.
அருணா ஸ்கூல் பஸ் டிரைவர் மிஸ்டர் திருமணி தம்பி அவங்கள வீடியோ எடுத்ததுக்கப்புறம் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இந்த ஊஞ்சல் ஆடுறது, அதுக்கப்புறம் இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக இருக்க முடியும், அதையும் நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் நானும் என் மாமா பொண்ணும் அந்த பார்க்கில் அதில் உள்ள சிங்கத்தோட, புலியோட, அப்புறம் அசோக் சக்கரத்தோட எல்லாத்தோடையும் இப்போ வீடியோ ஃபோட்டோ அப்படின்னு சொல்லி நாங்கள் வளைச்சி எடுத்துட்டு ஒரு சில டப் ஸ்மாஷும் எனக்கு எடுக்க வேண்டியது, அதுவும் எனக்கு எடுக்க ஈஸியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. மாமா பொண்ணு கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். இது கரடி பொம்மை, இதோட சேர்த்து வீடியோவும் ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் திருப்பி நாங்கள் இருக்கிற இடத்துக்கு வர முன்னாடி சரி வெளியே வந்துட்டோம். சரி நம்ம இதெல்லாம் எடுத்தாச்சுன்னு சொல்லி வீடியோலாம் எடுத்தப்பறம் வெளியே வந்தோம். அதுக்கப்புறம் இந்த கடையில், பெட்டி கடையில் என்ன வாங்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ பார்த்துட்டு இருக்கோம். இதுவும் சில ஐட்டங்கள் இப்போ வாங்க போகிறேன். ரொம்ப நேரமா இருக்கும். அங்க உள்ள வேற எதுவுமே வாங்கலாம், வேற எதுவும் கிடைக்காதா? எல்லாம் படகு இல்லாமலாம் போயிட்டு இப்போ நாங்கள் இருந்த இடத்துக்கு வந்துட்டோம் கொல்லிமலையில். அப்புறம் நைட்டு நாங்கள் சாப்பிட்றதுக்காக இங்கே அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. எப்பவும் போல் நாங்கள் அப்படி வரிசையாக அப்படி போய் எல்லாம் சாப்பிட்றதுக்காக இப்போ போகிறோம். இப்போ நைட் சாப்பாடு சாப்பிட போகிறேன். கூடவே சின்ன மாமா பொண்ணு வந்தால் இந்த வீடியோஸ்லாம் எடுக்கும்போது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எனக்கு டப் ஸ்மாஷ் எல்லாம் எடுக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண டூரில் வச்சு எனக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்து என் மாமா பொண்ணு மெர்சி அவளுக்கு நான் இந்த வீடியோவில் நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் டூருக்கு என் கூட சேர்ந்து நான் கேட்டதும் என்னை விட்ட ஃபர்ஸ்ட் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். நான் ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் டூரே போனது கிடையாது. ஃபர்ஸ்ட் விட்ட எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். எங்கள் அம்மா, எங்கள் அண்ணன் கூட எல்லாமே அவங்க சப்போர்ட் இருக்க போய் தான் என்னால் ஈஸியாக அந்த டூருக்கு இவ்வளோ நாள் வந்து ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் என் மாமா அத்தைக்கும் கண்டிப்பாக ஜபராஜ் மாமா, ஜெயசத்தைக்கும் நன்றி சொல்கிறேன். என் மாமா பொண்ணு விட்டதுனால. சரி, இப்போ நாங்கள் எங்கே நின்றுட்டு இருக்கோம் அப்படின்னா டூரில் கொல்லிமலையில் இப்போ நாங்கள் கிளம்ப போகிற அந்த லாஸ்ட் நாள் வந்து இங்கே இருக்கு அப்படின்னா இப்போ பர்த்டே செலிப்ரேஷன், கேக் கட்டிங் பார்த்துட்டு இருக்கீங்க. டாக்டர் பிச்சைமணி MBBS அவர்களுக்கு அங்கிளுக்கு வந்து கேக் ஊட்டுறாங்க. இந்த மிஸ்ஸுக்கு இன்னைக்கு பர்த்டே, அவங்களுக்கு வந்து இப்போ கேக் ஊட்டுறதா நீங்க இப்போ பார்க்கீங்க. அவங்க பையனுக்கு கேக் ஊட்டுறது. இப்போ கேக் கட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து அடுத்த நாளுக்கு நம்ம உள்ள எல்லாமே பாட்டு பாடிட்டு இருக்காங்க. இப்போ நாங்க இடையில வந்து நின்ன இடத்துல இப்போ ஒரு பேக்கரியில வீட்டுக்கு தேவையான சில ஸ்நாக்ஸ் ஐட்டம் வாங்க அப்படின்னு சொல்லி நானும் மாமா கொண்டு போகணும். எப்பவும் போல நம்ம மைக் கொண்டு போகிறதுனால வாய்ஸ் மட்டும் கொடுத்துட்டு வீடியோ எடுத்துட்டேன். கேக்கெல்லாம் காமிக்கணும்னு கேக் வாங்கி நினைக்கிறீங்க. கேக் நான் வாங்கலை. நான் என்னெல்லாம் வாங்கலன்றதை ஒரு வீடியோவில் கூட போட்டிருந்தேன். இப்போ எல்லாரும் நாங்கள் ஸ்கூலில் போய் ரீச் பண்ணோம். அதுக்கப்புறம் ஸ்கூல் பஸ் ஒன்றுனா வந்துச்சு. ஃபர்ஸ்ட் நாங்கள் போன பஸ் முதல்ல போய் ஸ்கூலில் போய் நாங்கள் சேர்ந்துட்டோம். மற்ற பஸ் 2 பஸ் வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதில் ஒரு பஸ் இப்போ வந்துச்சு, அதை தான் பார்க்கிங்க. அப்போ அடுத்த வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அடுத்த பஸ் வந்துட்டு இப்படி ஒரு பஸ்ஸாக வந்ததுக்கப்புறம் நாங்கள் எல்லா பஸ்ஸும் வந்ததுக்கப்புறம் எல்லாம் சேர்த்து எங்களை எந்த ஊருக்கு போகணுமோ அரேஞ்ச் பண்ணி அனுப்புவாங்க. அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சரி, எல்லா பஸ்ஸும் வந்ததுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் நாங்கள் எல்லாரும் பேகெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தோம். வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் கிளம்புறதுக்காக. இப்போ எல்லாரும் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துட்டு சரியா டூர் வந்து நிறைவா முடிஞ்சதுக்கு எல்லாரும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ கிளிப்பிங் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பணும். எனக்கு வந்தோடனே எப்பவும் போல சார்ஜ் போயிட்டு பவர் பேங்க் கொண்டு போகிறதுனால ஸ்கூல்லேயே தான் சார்ஜ் போட்டு எல்லா பஸ்ஸும் வர்றதுக்கு வெயிட் பண்ணேன். நாங்கள் எல்லாரும் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இந்த இடத்துல தான் பார்க்கிங்க. இப்போ எல்லா பஸ்ஸும் வந்தாச்சு. இப்போ நம்ம எல்லாரும் ஊருக்கு கிளம்ப வேண்டியதான். கரஸ்பாண்டன்ட் சார் எல்லாரும் எப்பவும் போல எல்லாரும் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துட்டு அவங்க எல்லாரையும் அனுப்புறதுக்காக, வழி அனுப்புறதுக்காக வந்தவங்களை எல்லாரையும் அவங்கவுங்க இடத்து ஊருக்கு ஸ்கூல் பஸ் அரேஞ்ச் பண்றதுக்காக நிற்காங்க. எல்லாரும் வந்து இப்போ நாங்கள் ஒன்னா சேர்ந்து ஃபோட்டோ எடுக்க போகிறோம். எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணுற சமயத்தில் நாங்கள் எல்லாரும் கிளம்ப போகிறோம். இவ்வளோ நாள் முடிஞ்சிச்சு, எப்படி முடிஞ்சுன்னு தெரியல அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க ஃபீலிங்கை சொன்னாங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டா அடுத்தது எப்போ டூர் வரும், அடுத்து எப்போ போவோம் அப்படின்றத அவங்களுக்குள்ள ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. உண்மையிலேயே அதை பார்க்கும்போது ஆச்சரியமாகவும் கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு எவ்வளோ வந்து என்ஜாய்மெண்ட் பண்ணியிருந்தா அப்படி எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா இருந்து இப்போ கரஸ்பாண்டன்ட் சார் எல்லாத்தையும் பேசிட்டு இருக்காங்க. பேரண்ட்ஸ் வந்தவங்க கிட்ட கூப்பிட வந்திருப்பாங்கன்னு அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் எல்லாரையும் வந்து நிக்க சொல்றாங்க. எல்லாரும் நிக்க சொல்லும் போது நாங்களும் சேர்ந்து போய் நிக்கிறதுக்காக அந்த குரூப் போட்டோல சேர்ந்து நிக்கிறதுக்கு இப்போ நடந்து போயிட்டு இருக்கோம். எல்லாரும் ஒரு பெரிய குரூப்பா இருக்கிறவங்கள அவங்களை கைட் பண்ணணும் அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம். அந்த பெரிய விஷயத்த
ஈஸியாக வந்து செஞ்ச கரஸ்பாண்டன்ட் சார், பிரின்சிபால் மேடம், வைஸ் பிரின்சிபால் மேடம் அவங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. கண்டிப்பா அவங்களுடைய சப்போர்ட் இருக்க போய் தான், அவங்களுடைய எல்லாரையும் நல்லா நடந்துக்க போய் தான் இவ்வளவு பேர் வந்து டூருக்கு வந்திருக்காங்க. அது போக எல்லாரும் ஒரு சந்தோஷத்தோட போயிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த 3 பேருடைய பங்கு கண்டிப்பா இருக்கு. அந்த காசுல இல்லை யாரும் இப்பெல்லாம் டூர் முடிஞ்சு இறங்கணும். வேல்குமார் என்ன அதுக்குள்ள அடுத்த டூருக்கு எங்களை வர சொல்லி இப்பவுமே ஸ்கூல் சார்பா சொல்லிட்டு போறாங்க. என்னையும் நம்ம மாமா பொண்ணையும் சரி அப்படின்னு சொல்லி ஸ்கூல் பஸ் விட்டு இறங்கிட்டு இப்ப எங்க வீட்டு நோக்கி நாங்கள் நடந்து போறோம். மீண்டும் உங்கள் அனைவரையும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.